காலேஜுக்கு வாரேன்னு சொன்னா நேற்று ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு வாராளா என்னன்னு தெரியல. இன்னும் காணா. வாரா இருந்தாலும் நேரம் வந்திருப்பாளே. ஒரு வேலை வரலையே என்னமோ கோயிலுக்கு எங்கேயும் போவாங்க. அவள் வரல என்ன கடுப்பா இருக்கே. அவள் இருந்தானே ஏதாச்சும் மேம்கிட்ட மாட்டி விட்டு அவள் வெளியிலே நிற்பா. நமக்கு கொஞ்சம் குழுகுலுன்னு இருக்கும். இன்னைக்கு அவள் வேறு வரலையா, ரொம்ப மிஸ் பண்ணிட்டனே. பேசாமல் நம்மளே லீவ் போட்டுக்கலாமோ? வீட்டில் இருந்தால் அப்பா ஏதாச்சும் சொல்லுவார், கஷ்டமாக இருக்குது. சரி என்ன பண்ணுறது, பழகிக்கணும். இனிமேல் அவள் எம்ம வரமாட்டா, லீவ் போடுவா. எல்லாத்தையும் பழகிதான் ஆகணும். ஹலோ மேடம், என்ன தனியாக நின்று புலம்பிக்கிட்டு இருக்கியே? ஒரு நாள் நான் வராமல் இருக்கவும் பைத்தியம் முடிச்சிருச்சா? என்னடி நீ வரமாட்டே, கோயிலுக்கு எங்கேயும் போயிருப்பா, என்னது ஆளை காணும் பார்த்தேன். நீ என்ன பஸ்ஸில் வரவே இல்லை, எவ்வளோ நேரம் வெளியிலே நின்று தெரியுமா? சரி நீ வரல போலன்னு வந்துட்டேன். பஸ்ஸில் தான் வருவேன்னு பார்த்தேன். அப்புறம் உங்கள் அண்ணன் நானே கூட்டி வந்து சொல்லிட்டாங்க. அதோட நான் பைக்கில் தான் வந்தேன். அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். உனக்கு தான் ஃபோன் பண்ணி இன்னும் ஃபோனை வீட்டில் மறந்து போட்டு வந்துட்டேன்னு அப்பா தான் பேசினாங்க. அப்பா தான் நடந்ததெல்லாம் சொன்னாங்க. அப்பா எதுவும் தப்பாக பேசிட்டாங்களா? இங்கே நடந்ததும் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. பாவம் அப்பா, எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அப்பா அழுதுட்டாரு தெரியுமா? ஆமாம், அதை பற்றி எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு இனிமேல் அண்ணன் சொல்லி அவள் ஃப்ரெண்டெல்லாம் வரவே நான் சொல்லிடு. சரியா? சரி அதெல்லாம் நான் நைட்டே பேசிட்டேன். இப்போ என்ன ஹாயா வெளியில் நிற்கிற? மேம் யாரும் வரலையா? டைம் ஆச்சு. நான் நேரம் ஒரு அவரே முடிஞ்சிருக்கும். லேட்டாக போகிறோம் திட்ட போகிறான்னு நினச்சி பார்த்தா நீனே ஹாயா வெளியில் நிற்கிறேன். தெரியலடி, இன்னைக்கு நிறையா மேம் வரல. நம்ம கூட லீவ் போட்டுக்கலாம் போல. அப்படிங்கிற அப்போ வெளியில் எங்கேயாச்சும் போகலாம் மடி? இல்லை எனக்கு இப்போ மூடே இல்லை. வெளியிலாம் எங்கேயும் போவேன். வா கிளாஸ் போய் உட்காந்து நீ ஃபோன் வந்துருக்கியா? ஏதாச்சும் புது படம் எடுத்தீங்கன்னா பார்க்கலாம். அச்சோ, நான் ஹெட்செட் கொண்டு வரலையே, எப்படி பார்க்குறது? அதெல்லாம் நான் வச்சிருக்கேன். ஃபோன் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஹெட்செட்லாம் பேக்கில் தான் கிடக்கு. வா போகலாம். என்னங்க டீ எதுவும் போட்டுட்டு வரவா? அதே என்னோட யாரும் பேச வேணா, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. நேற்று என்னமோ சொன்னியே, இப்போ எதுக்கு வந்து பேசுறியா? நான் வாட்டுக்கு என் வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம் அப்படியே கோவத்தில் சொன்னால் ரொம்ப தான் பண்ணுவேன். நீங்கள் பண்ணது அப்படி, அதுக்கு கோவத்தில் ஏதோ சொன்னேன். அதுக்காக எப்படி இருப்பாங்களா? டீ எதுவும் போட்டு வரவா? வேணாம், இப்போ தான் நான் போட்டு குடிச்சேன். உனக்கு வேணா நீ போட்டு குடி. இந்த லைட் எதுக்கு இப்படி போட்டு ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்கேன்? என்ன பண்ணுறீங்க? அதான் எரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் பண்ணால் எரியுமான்னு பார்க்குறேன். கரண்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு புதுசு வாங்குவீங்களா? இப்போ தான் ஓட்டையை வச்சுக்கிட்டு அது வாங்கி 5-6 வருஷம் ஆச்சு. அதை போட்டு என்ன ரிப்பேர் பார்க்குறீங்க? ரிப்பேர் பார்த்தாலும் அது எரியுமா? உங்களுக்கு ரிப்பேர் பார்க்கறதே தெரியுமா? ஆமாம், நீ உழைச்சி சம்பாரிச்சு வாங்கிட்டா தானே தெரியும். ஈஸியாக கொண்டு தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு ஒக்கிட்டு பார்த்தா தானே தெரியும். நல்லா வந்துச்சுன்னா வச்சுக்கலாம்ல. கூட ஒரு 2 வருஷம் இருந்தால் அப்புறம் வாங்கிக்கலாம்ல. உனக்கு உடனே ரிப்பேர் ஆனோன்னு தூக்கி கொண்டு வெளியில் வீசிட்டு புதுசு வாங்கிடணும். இதே பழக்கமாக போச்சு. நீ சம்பாரிச்சு பார்த்தா தானே தெரியும். போய் சம்பாரிச்சிட்டு வாங்க. எது சொன்னாலும் இதை உனக்கு குத்தம் சொல்லிடுங்க. நான் சம்பாதிக்காம தான் இருக்கேன். எல்லாம் என் நேரம், என் தலையெழுத்து. நான் வந்து பேச வந்தேன் பாரு உங்கள்கிட்ட. என்னைய சொல்லணும். அடியே நீ என்னடி இப்படி பொட்டியங்கம்மா வந்துட்ட? என்னடி கிளம்பிட்டியா? ஆமாம்மா, நான் நேற்றே தான் சொல்கிறேன்ல நாளைக்கு போகிறோம்னு. கிளம்பிட்டேம்மா. வேலை இருக்கான் அவங்களுக்கு. நான் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வரேன். 2 நாள் இருந்துட்டு போனான்னம்மா. இருமா போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் மெதுவாக கூட சாயங்காலம் போகலாம். இல்லைங்கப்பா, வீடு அங்கே அப்படியே போட்டு வந்தேன். போய் வீட்டெல்லாம் ஒதுங்கி வைக்கணும். அவங்களுக்கும் கொஞ்சம் வேலை இருக்கான். பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு நான் வரேன்ப்பா. சரி இவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லிட்டு போ. இல்லைன்னா வல்லுன்னு விழுவா மருமகள்கிட்ட. நீ கொஞ்சம் சொல்லிட்டு போ. சரியா? சரிப்பா, அதெல்லாம் நான் அம்மாள்கிட்ட சொல்லி தான்ப்பா வச்சுருக்கேன். நான் சொல்லிட்டு போகிறப்பா. அதெல்லாம் ஒன்றும் அம்மா பேச மாட்டாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. உங்கள் அப்பனுக்கு திமிரை பற்றியாடி எனக்கு புத்திமதி சொல்லிட்டு போவேன். ஏன் எனக்கு என்ன புத்தி இல்லாமல் திடீர்னா? அம்மா நான் இப்போவும் சொல்கிறேன், நீ வாட்டு இப்படி பண்ணாதம்மா. கொஞ்சம் நல்லவங்க மாதிரி நடிச்சாதாம்மா காரியம் சாதிக்க முடியும். நீ எல்லாத்துக்கும் பொட்டுன்னு வாயை கொடுத்து இது பண்ணிடுற. உடனே பெல்லாதவன்னு பேர் கட்டிட்டு அப்படியே உட்காந்துடுற. இதே நீ நல்லவங்க மாதிரி நடித்து ஏதாச்சும் சாதிச்சுக்க. உன் மேலே சந்தேகமும் வராது. உன்னை எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. ஏண்டி அதுக்காண்டி அந்த தரத்தினை பிடிச்சல போய் தாங்கிட்டே இருக்கணுமோ? தாங்கிட்டே இருந்து பணிவிட செய்யணுமா? இந்த இதை சாப்பிடுங்கம்மா அதை சாப்பிடுங்கம்மான்னு சொல்லி அவளுக்கு என்ன வேலை பார்க்க சொல்றியாடி? அம்மா நம்ம காரியம் ஆகணும்னா இப்படிலாம் நடந்தேமா ஆகணும். சும்மா நம்ம வீராப்பு காட்டிக்கிட்டே தெரிஞ்சோன்னு வச்சுக்க, நம்ம காரியம் எதுவுமே நடக்காது. இப்போ நான் இப்போ அவள்கிட்ட எப்படி பதுசாக பேசினேன். என்னை பாரு அன்னி நல்லவுகன்னு சொல்கிற பற்றியா? ஆனால் நான் உன்ட்ட எப்படி பேசுகிறேன்? என் ஒரிஜினல் குணம் எதுன்னு உனக்கு தான் தெரியும். ஆனால் அவளுக்கு தெரியாதுல்ல. அந்த மாதிரி அவள் கணிக்கவே கூடாது. அம்மாவோட ஒரிஜினல் குணம் என்ன அப்படின்னு. நீனா என் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கே லாய்க்கில்லம்மா. நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நீ தான் எனக்கு சொல்லிக் கொடுப்பேன் பேர். இங்கே நான் உனக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னடி நீ இப்படி சொல்கிற? அந்த தரத்தினை பிடிச்ச மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு இப்படி வெறியாக வருது. அவள்கிட்ட எப்படி நான் பாசமாக பேச முடியும்? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேம்மா, அவ்வளோதாம்மா. அப்புறம் இஷ்டம். எனக்கு ஒரு தலைவலியே அடுத்த வாரம் வருதான். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வருவேன். என் நாத்தனா இருக்குல்ல, அவள் தங்கச்சி அதையும் வருதான். வந்து அது என்ன பண்ண காத்திருக்கோம். உன் நாத்தனாருக்கு எங்கேயாச்சும் பையன் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அனுப்பிட்டு தொலைய வேண்டியதானடி. ஓயாமல் இருக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன். உங்கள் அண்ணனாம்ல, உங்கள் அண்ணனுக்கு தான் யாருமே இல்லையாம்ல. அதனால் ஊட வந்து பார்த்துட்டு போகிறாங்க. சரி நீ பார்த்து போயிட்டு வாடி. ஒரு வாரம் கழிச்சு வாடி. ஆமாம், மாப்பிள்ளை எங்கே காண? சும்மா அவரை எப்போ பார்த்தாலும் நொய்யின்னு திட்டிக்கிட்டே இருக்கா. சரியா? ஆம்பளைனா அப்படி தான் இருப்பார். கொஞ்சம் நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். கூட குறைய இருக்கும். அதெல்லாம் எனக்கு கண்டுக்காமல் இருக்கணும். சரியா? கண்டுக்காமல் தானே இருக்கேன். எல்லா விஷயத்தையும் அப்பாட்டையும் அண்ணன்ட்டு சொன்னால் நீ இங்கே வந்து இருந்துரு, அவன் என்கிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால தானே நம்ம இப்படி இருக்கேன். அவர் இந்த வெளியில் தான் நிற்பார். நான் போகிறேன். அது ஊசா நடந்துக்க சொல்கிறாடி. எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல. அதை முதல்ல கற்றுக்கணும். நல்லவு மாதிரியே நடிச்சு அவள் காலி வாரி விட்டு முதல்ல அந்த வீட்டை விட்டு துரத்தணும். என்னடி சொல்கிற? அந்த பையன் அப்படியா பொண்ணு? நல்ல தங்கமான பையலா? சரி. அட ஆமாக்கா, ஊருக்கே தெரியும். என்ன உங்களுக்கு தெரியாதா? ஆமாம், நீங்கள் அந்த பக்கம் ஊர் நாடு எதுவும் வரணும் வர
இல்லாமே கிடக்குறீல அதையும் தெரியல. என்னடி இது பெரிய கூத்தா இருக்கு. அவன் ஆனா தங்க பெத்த பிள்ளடி. இவ தாண்டி வீராப்பு பண்ணிக்கிட்டு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதான் இப்படி பண்ணிட்டேன். ஆனால் போய் உன் கண்ணில் சிக்கியிருக்காங்க பாரு. ஆமாடி, நம்ம கண்ணில் மாறினா சும்மா விடுவோமா? வந்து பற்ற வச்சிருவோம்ல, வந்து பற்ற வச்சாச்சு. இப்போ அவளும் இங்கே தான் இருக்கா. எம்மா எம்மா இந்த மரகதம்மா இருக்காங்களே அவங்க வீடு எங்கே இருக்கு? அவங்க வீடுங்களா? அது இன்னும் 2 தெரு தள்ளி போகணுமே. அவங்களுக்கு ஒரு பேரும் இருக்கானோ? அந்த பையனுக்கு அம்மா அப்பாலாம் இல்லையா? அவங்க பாட்டி மட்டும்தானா? இல்லைங்க, அந்த பையன் அவங்க மகளுக்கு பிறந்த பையன்லாம் இல்லை. அவங்கள பார்த்தா அவங்க பாட்டி மாதிரியா இருக்குது. அவங்க அம்மா மாதிரி தான் இருப்பாங்க. அது ஒரு அனாதை பையன். எங்கிட்ட ட்ரெயினில் யாரோ நகையை எடுத்துக்கிட்டு அந்த பையில தூக்கி போட்டு போயிட்டாங்களாம். இவதையும் தூக்கி வளர்க்குறாங்க. அப்போ அது அவங்க பேரும் இல்லையாம்மா? இல்லைங்க. ஆமாம், நீங்கள் யார்? இதை பற்றிலாம் நீங்கள் எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்லை சும்மாதாம்மா, ஒரு விஷயமா வந்து உங்களை பார்த்துக்கிறேன் நானே. ஏக்கா, அந்த பையன் அவங்க ஆயா இல்லை நினச்சிக்கிட்டே இருந்து அது அவங்க ஆயா இல்லையாக்கா? ஆமாம், வயசு நம்ம வயசு தானக்கா. என்ன ஆயா ஆயான்னு கூப்பிட்டு எடுத்துக்கிறேன். ஆமாடி, எங்கேயோ ட்ரெயினில் கிடந்து தூக்கிட்டு வந்து வளர்க்குதுடி. ஏன் மயன்னு சொல்லி வளர்க்க வேண்டியதானே? மயம் விட்டு பிள்ளைன்னு சொல்லி ஊருக்குள்ளே யாரும் ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு அப்படி வளர்க்குது. அந்த பையனுக்கு இந்த மச்சத்தை பாரியே. எங்கேயோ அனாதையாக கிடக்க வேண்டிய பையன் நல்லா சொத்து சொத்தோடு இருக்கேன். நல்லா சொத்து நிறையா சேர்த்து வச்சிருக்குடி. எல்லாம் அந்த பையன் பேர்லேயே எழுதி வச்சிருச்சான். ஆனால் அனாதை பயலுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? யார் கட்டிக்க போகிறாங்களோ தெரியல. அது வந்து பொண்ணு தேடிக்கிட்டே இருக்குது. அவங்க குழம்பா இருந்தால் கூட கொடுப்பாங்க. யார் என்னென்னு தெரியல. பொண்ணு கொடுப்பாங்களா? ஆமாம், அதுவும் சரிதான். எப்படி கொடுப்பாங்க? நம்மளா இருந்தால் பொண்ணு கொடுப்போமா? அந்த பையனை ஒரு பொண்ணு பின்னாடியே சுற்றுறானா நம்மடி. உனக்கு தெரியாதா? உனக்கு எந்த விஷயம் தெரியாமல் இருக்காது. தெரியலேக்கா, அந்த பையலை நான் பார்த்ததே இல்லையே. பார்த்துருந்தா கரெக்டாக கணிச்சிடுவேன். முன்ன பின்ன பார்த்தா தெரியும். எப்பாச்சும் ஒரு நாளைக்கு எனக்கு காமிச்சு விடு. அதுக்கப்புறம் நான் அக்கு வேற ஆணி வேற அவனை பற்றி சொல்கிறேன். சரிக்கா, எனக்கு லேட் ஆச்சு. நான் வீட்டுக்கு போகிறேன். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும். பஸ் வேறு வருதான்னு தெரியல. போயிட்டு வரவாக்கா? சரி போயிட்டு வா. அப்பப்போ ஃபோன் பண்ணுறி, என்னென்ன நடக்குதுன்னு சொல்லு. இல்லைன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த போய் விசாரிச்சுட்டு வரோம். காலையில் போனவன் எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். இவனுக்கு வேற 500 ரூபா செலவுக்கு வேற கொடுத்து விட்டேன். என்கிட்ட தண்ணி கிண்ணியை போட்டுட்டு படுத்துட்டானா? என்னண்ணே என்னையே திட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னும் ஆளை காணோம், காசு வேற கொடுத்து விட்டோம், தண்ணியை போட்டு மாட்டேட்டேன்னு தான் நினச்சியே. ஆடாடா அப்படிலாம் இல்லைப்பா, சும்மாதப்பா. என்னப்பா காலையில் போனாலும் எவ்வளோ நேரம் ஆச்சு? என்ன ஒன்று அவ்வளோ தூரம் போயிட்டு வரலையாண்ணே? இந்த வெயிலில் சத்த நின்றுதே போனேன். அப்புறம் அவங்க பாட்டி அதெல்லாம் உண்மையான பாட்டியே இல்லையாம்னே. எங்கேயோ ட்ரெயினில் யாரும் நகைக்காய கடத்திட்டு போய் நகையை எடுத்துட்டு அந்த பையில தூக்கி போட்டு போயிட்டாங்களாம். உதயம் பாட்டின்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காங்களாம். என்னப்பா சொல்கிற? அப்போ அவங்க பேரன் இல்லையா? உண்மையான பேரன் இல்லையா அவன்? அனாதை பையலா? ஆமாம், அப்பா அம்மாலாம் யாருன்னே தெரியாது. என்ன குளம் கோத்திரம் எதுவும் தெரியல. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. மருமகதே நான் பண்ணலை, அவனே சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிடுச்சுல. அப்போதுக்கு நீங்கள் மெனக்கெடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் அப்பாட்ட சொல்லாதுங்கல்லப்பா. ஒருவேளை நல்லா இருந்த இருந்தால் கட்டி வச்சிடலான்னு. சரி, பையனை பற்றி விசாரிச்சு பாரு. நல்ல பையனாக இருந்தால் கூட அவங்க பாட்டிகிட்ட போய் பேசலாம். என்னண்ணே நெசமாதையும் சொல்கிறீங்களா? ஆனால் சொத்து பத்துலாம் நிறையா இருக்குது. எல்லாமே அந்த பைய பேரில் தான். சொத்து பத்து இல்லைனாலும் பரவாயில்லப்பா. நல்ல பையனாக இருந்தால் நம்ம பிள்ளைய பார்த்துட்டா போதும். நம்மளோட சொத்தே இருக்குல்ல. அப்போ சரிண்ணே, நான் விசாரித்து எல்லாத்தையும் என்ன ஏதுன்னு சொல்கிறேன். உங்களதே நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். உங்கள் குளம் கோத்திரம் எதுவும் தெரியலைன்னு எல்லாரும் வேணான்னு சொல்கிறாங்களாம். சரி, நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க, நான் கேட்டு சொல்கிறேன்.